வணக்கம் நேயர்களே. இரத்த புற்றுநோயால் பாதிப்படைந்த தன்னுடைய மனைவியை காப்பாற்ற இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் ரஷ்யாவில் என்ன செய்தார், இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் ரஷ்யாவுக்கு சென்று இராணுவத்தில் இணைந்திருக்கின்றார். ரஷ்ய இராணுவத்தில் அவர் கூலிப்படையில் இணைந்திருக்கின்றார். அதற்குரிய காரணமாக அவர் சொன்ன விடயம், மனைவியினுடைய இரத்த புற்றுநோயை குணமாக்குவதற்கு மருத்துவ செலவுகள் அதிகம், எனவே அந்த மருத்துவ செலவுகளை ஈடு செய்வதற்காக ரஷ்யாவின் கூலிப்படையில் நான் இணைந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய துரதிருஷ்டவசமாக போர்க்களத்தில் தலையில் சூடுபட்டு ரஷ்ய மருத்துவமனையில் அவர் இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிறகு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து தப்பி இருக்கின்றார். பலருடைய உதவியின் அடிப்படையில் தப்பி இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இலங்கையில் வந்து குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாராம். அனுமதிக்கப்பட்ட பொழுதுதான் அவருக்கு அந்த சத்திர சிகிச்சைகள், துளைத்த குண்டை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவையெல்லாம் அங்கு அனுமதிப்பதற்கு முன்பு, ரஷ்ய இராணுவ மருத்துவமனையில் இவையெல்லாம் செய்வதற்கு முன்பே அவர் தப்பிவிட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்ட செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே குருநாகல் வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை முடிந்ததன் பிறகு அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ரஷ்யாவிற்கு சென்றிருந்தோம். என்னுடைய மனைவி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதனால் வேறு தொழில் தான் நான் செய்து வந்தேன். வருமானம் காணாதபடியினால் ரஷ்யாவினுடைய கூலிப்படையில் நான் இணைந்து கொண்டேன். அப்பொழுது எனக்கு குண்டடைப்பட்ட காரணத்தினால் நான் அனுமதிக்கப்பட்டு இப்படி இலங்கை வந்திருக்கிறேன். இலங்கை வருவதற்கு முன்னமே கடந்த மார்ச் மாதம் என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டார். எனவே அந்த துன்பத்திலும் என்னை நான் ஆசுவாசப்படுத்தி கொண்டு இப்பொழுது இந்த வைத்தியசாலையில் இருக்கிறேன். என்னை கடத்தி கொண்டு போய் ஏதோ செய்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. என்னுடைய மனைவியை நான் பார்க்க வேண்டும், அது முடியாது என்றாலும் எனக்கு அந்த ஒரு எண்ணம், அந்த உணர்வு இருக்கிறது என்றவாறு தன்னுடைய கஷ்டங்களை, கடினமான தருணங்களை பகிர்ந்திருக்கின்றார் அந்த இராணுவ வீரராக கடமையாற்றிய நபர். எனவே மனைவியினுடைய இரத்த புற்றுநோயை குணப்படுத்த ரஷ்ய இராணுவத்தில் கூலிப்படையாக சேர்ந்த ஒருவர் கொண்டடிப்பட்டு அங்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து தப்பி இலங்கைக்கு வந்து சத்திர சிகிச்சை முடிந்ததன் பிறகு இந்த விடயங்களை வாக்குமூலங்களாக போலீசாருக்கு வழங்கியிருக்கின்றார், ஊடகங்களுக்கும் வழங்கியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் அவருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவருக்கான ஆறுதல்கள் வழங்கப்படும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் டியூப் தமிழுடன் செய்திகளுக்காக. வணக்கம் உறவுகளே.